Hi, என்னோட பேரு முத்து சோலைப்பன். வெல்கம் டு Grow Tamil யூடியூப் சேனல். இப்போ ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன தோணுது? ரிட்டையர்மெண்ட் ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு தோணுதுன்னா, நம்மளுக்கு வந்து எங்கேயாவது உலகம் ஃபுல்லாக போய் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம், இல்லை நம்ம லவ்ட் ஒன்ஸோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம், இல்லை வீட்டில் உட்காந்து கார்ட்ஸ் ஆடிக்கிட்டு இருப்போம், இல்லை ஜாலியாக வந்து நம்மளோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து மைண்டில் தோணும். அதே சமயத்தில் இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும், இல்லை நம்ம கரெக்டான அளவு தான் சேவ் பண்ணிட்டு இருக்குமா, இந்த மாதிரி நிறைய கன்சர்ன்ஸ், நிறைய டவுட்ஸ் நம்ம மனசுக்குள்ள வந்து இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுவோம். ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு 64 வயசு ஆகுது. அவர்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் இருக்கு, அதே சமயத்தில் கொஞ்சம் வெல்த் வந்து சேர்த்து வச்சிருக்காரு. இதையும் மீறி வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து அவருக்கு வந்து ரியலைசேஷன் வருது. ஏன்னா வந்து நம்மளுக்கு ரெகுலர் இன்கம் தேவைப்படுது. ஏன்னா அந்த இன்கம் வச்சு தான் வந்து கிராசரிஸ் வாங்குறதுக்கோ, இல்லை லாண்ட்ரி வாங்குறதுக்கோ, இல்லை ஃபுட்டு ஐட்டம் வாங்குறதுக்கோ, இதுக்கெல்லாம் வந்து ரெகுலர் இன்கம் வந்து ஒன்று தேவைப்படுது மாதம். இது நம்ம இது எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுலாம் வந்து நிறைய தோணும் அவருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அப்போது இதுக்கு தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளானை பற்றி வந்து பார்க்க போகிறோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்லாம் வந்து வெறும் வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அது ரெகுலர் இன்கமாக வந்து கொடுக்குற மாதிரியும் நிறைய பிளான்ஸ் வந்து இருக்குது. அந்த மாதிரி ஒரு 6 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ஸ் தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து ஒன்லி குவாலிட்டி எஜுகேஷனல் கான்டென்ட் தான் போடுறோம். இல்லை எந்த விதமான பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கல. இப்போ நம்ம டாபிக்குள்ளே வருவோம். இப்போ டாப்பிக்கில் என்ன பேசுனா, அதாவது ஒரு பை 2021 வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ரிப்போர்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னா, சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க இல்லையா, கிட்டத்தட்ட 138 மில்லியன் பீப்புள் வந்து இந்தியாவில் இருக்காங்க. அதில் வந்து 67 மில்லியன் பீப்புள் வந்து மேல்ஸும் அண்ட் 71 மில்லியன் பீப்புள் வந்து ஃபீமேல்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இது வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த சீனியர் சிட்டிசனோட இது வந்து க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 2011 இருந்து 2021 கம்பேர் பண்ணல கிட்டத்தட்ட இவங்களோட பாப்புலேஷன் வந்து 32.7% வந்து க்ரோ ஆயிருக்கு. கம்பேர்ட் டு ரெகுலர் பாப்புலேஷனோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 12.4% தான் இதே பீரியட்ல வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ இந்த ஏஜ்ட் பீப்புளோட எண்ணிக்கை அதிகமாக இந்த டிபெண்டன்சி ரேஷியோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அதிகமாயிரும். அது டிபெண்டன்சி ரேஷியோ வந்து 2011 எவ்வளோ இருந்துச்சுன்னா 14.2% இருந்தது. அது 2021 போகல கிட்டத்தட்ட 15.7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் 2031 படி எக்ஸ்பெக்டட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா 20.1% வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி எஸ்டிமேட்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ரிப்போர்ட் வந்து 2022 படி என்ன சொல்லுது அப்படின்னா வந்து எல்டர்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 47% வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து டிபெண்டன்சி வந்து பாத்தீங்கன்னா இன்கம்க்கு வந்து ஃபேமிலி தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை சொல்லுது. அது மட்டும் இல்லாம வந்து சில கிட்டத்தட்ட வந்து 34% வந்து தே ரிலை ஆன் இது கேஷ் டிரான்ஸ்ஃபர் அண்ட் அவங்களோட என்ன சொல்றது அந்த பென்ஷன்ஸ் அதை டிபெண்ட் பண்ணி வந்து இருக்காங்க. அண்ட் இன்னொரு இது என்ன சொல்லுதுன்னா வந்து 40% ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆஸ் லாங் as அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணி அந்த ரெகுலர் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்காக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து இதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஏஜ் ஆக ஆக நம்மளோட ரிக்வயர்மெண்ட்ஸு நீட்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுது. அண்ட் அந்த மாதிரி நீட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியலாக சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து அதுக்கு உண்டான வந்து ஃபண்ட்ஸ் அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பட் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கையில் வந்து அவங்க வந்து நிறைய பேர் வந்து அப்போது இப்போ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டிங் பண்ணி சேவ் பண்ணி ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணி இது எப்படி நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு எப்படி பிளான் பண்ணலாங்கிற ஒரு நெசசிட்டிக்கு வந்து தள்ளப்படுறாங்க. அண்ட் இது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு புரிதல் இருந்தால் தான் நம்ம இன்னையிலிருந்து அதை ஸ்டார்ட் பண்ணால் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து சீனியர் சிட்டிசன்ஸுக்காக இருக்கக்கூடிய என்னென்ன பிளான்ஸ் வந்து இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் என்னென்ன ரொம்ப சேஃபான பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். 6 பிளான்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அந்த 6 பிளான் என்னென்ன அப்படின்னு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஒன்று வந்து பிரதான் மந்திரி வாயா வந்தனா யோஜனா, இன்னொன்று வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், மூணாவது வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், நாலாவது வந்து டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ், அஞ்சாவது வந்து ஆர்பிஐ பாண்ட்ஸ், ஆறாவது வந்து சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்கீமா வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து என்னன்னா பிரதான் மந்திரி வாய வந்தனா யோஜனா. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இன் அசோசியேஷன் வித் எல்ஐசியோட சேர்ந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மோட் ரெண்டுத்துலையுமே வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து சீனியர் சிட்டிசனுக்காகவே வந்து கிரியேட் பண்ண ஒரு ஸ்கீமு. 2017 இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, ரெகுலர் இன்கம் ஸ்ட்ரீம் வர மாதிரி. ஸோ இவங்களுக்கு வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பென்ஷன் வந்து மந்த்லி கிடைக்கலாம், இல்லை குவார்டர்லி, இல்லை ஹாஃப் இயர்லி, இல்லை ஆனுவலாக வந்து கிடைக்கிற மாதிரி வந்து இந்த ஸ்கீம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க.
இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் கேப்பிங் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடைக்காது. இதனுடைய டென்யூர் அப்படின்னு பார்த்தா சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து 10 வருஷம் காலம் வரைக்கும் வந்து இதில் இன்வெஸ்டடாக வந்து இருக்கலாம். இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,56,000 சில்லறையிலிருந்து மேக்ஸிமம் வந்து 15 லட்சம் வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஒரு ஸ்கீமை நம்ம சூஸ் பண்ணல, ஒரு பிளானை சூஸ் பண்ணல, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். அண்ட் இதில் வந்து நல்ல ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கீமை சூஸ் பண்ணுறது எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். அண்ட் இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7.4% per annum வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ரேட் வந்து எவ்ரி பிகினிங் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ரேட்டை வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க ஆஸ் பர் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் படி. இந்த ஸ்கீமுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. இது கம்ப்ளீட்லி வந்து டாக்ஸபிளாக தான் வந்து வரும். இது மூலியமாக வரக்கூடிய பென்ஷன் என்னவோ அந்த இன்கம் வந்து கம்ப்ளீட்லி டாக்ஸபிள். அடுத்த ஸ்கீம் என்னன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு தானான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஓப்பன் டு ஆல். பட் ஆனால் இந்த ஸ்கீம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அதிகமாக வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு என்ன ரிட்டர்ன் சொல்கிறாங்களோ அது வந்து கம்பல்சரி அந்த ரிட்டர்ன் தான் வந்து மெச்சூர் ஆகையில் வந்து கொடுப்பாங்க. அண்ட் இது வந்து ஆல்மோஸ்ட் 0% வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீயான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீமோட எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த ஸ்கீமில் வந்து இது பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் வந்து 1000 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 4.5 லட்சம் வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே சிங்கிள் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தால், அதே ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தால் 9 lakhs வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.6% per annum கொடுக்குறாங்க. அண்ட் எவ்ரி மந்த் அண்ட் ஒரு மாதம் முடியல உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு பேங்க்ல வந்து கிரெடிட் ஆயிரும். இதனுடைய டென்யூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் வேணும்னா திரும்ப வந்து மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அந்த ரீஇன்வெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது. இதில் வரக்கூடிய இன்கம் வந்து கம்ப்ளீட்லி வந்து டாக்ஸபிள். அடுத்த ஸ்கீம் வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இது வந்து ரொம்பவே வந்து ரிட்டையரிஸுக்கு ஃபேவரட்டான ஒரு ஸ்கீம். ஏன்னா இது வந்து ரொம்ப லாங் டேர்மான ஒரு சேவிங் ஸ்கீம். ஏன்னா இதில் நிறைய செக்யூரிட்டி எலிமெண்ட்ஸும் வந்து இதில் இருக்கு. இது வந்து அக்ராஸ் மெனி பேங்க்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அக்ராஸ் த நேஷன் இது வந்து அவைலபிளாக வந்து இருக்கு. இதனுடைய எலிஜிபிலிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் வந்து எலிஜிபிள். சில கேசஸ்ல வந்து 55 வயசுலேயே ரிட்டையர் ஆகிறாங்க இல்லையா. ஸோ அந்த 55 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே ரிட்டையர் ஆகிறவங்களும் வந்து இந்த ஸ்கீமுக்கு ஆப்ட் பண்ணலாம். பட் ஆனால் ரிட்டையர் ஆனால் அடுத்த மாதமே இந்த ஸ்கீமில் வந்து என்ரோல் பண்ணால் அவங்களுக்கு வந்து இதில் எலிஜிபிளாக வந்து இருப்பாங்க. மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா வந்து 1000 ரூபா வந்து மினிமம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் வந்து 15 லட்சம் வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கல 7.4% per annum வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து கொடுக்குறாங்க. டென்யூர் அப்படின்னு பார்த்தா இது வந்து 5 இயர்ஸ் தான் வந்து இதுக்கு டென்யூர். பட் தேவைப்பட்டால் இன்னொரு 3 இயர்ஸ் வரைக்கும் இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமும். அண்ட் இது டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டாக்ஸபிள் தான் வரும். பட் இருந்தாலும் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டாக்ஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C வந்து இது வந்து கிளைம் பண்ண முடியும். அடுத்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ். ஸோ நேம்லேயே இருக்கு இது வந்து டாக்ஸ் ஃப்ரீ. அண்ட் இது வந்து பாண்ட்ஸுங்கிறதுனால இது வந்து ஆக்சுவலாக யூஸ்வலாக வந்து கவர்மெண்ட் வந்து பாண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு சில பர்பஸ்க்காக வந்து பாண்ட்ஸாக வந்து ரைஸ் பண்ணி ஃபண்ட்ஸ் வந்து வாங்குறாங்க. அண்ட் இது ப்ரிடாமினென்ட்லி வந்து இந்த பாண்ட்ஸுக்கு வரக்கூடிய இது வந்து ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணாலும் அது வந்து கேரண்டீடாக வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோ ரிஸ்க்காகவும் வந்து இந்த ஸ்கீம் வந்து இருக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் ரேஞ்சஸ் பிட்வீன் 7.3% 7.5% வரைக்கும் இருக்கும். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா வந்து அதுதான் வந்து டிசைட் பண்ணும் ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதனோட டென்யூர் வந்து பார்க்கல இது வந்து ரொம்ப லாங் டேர்மாக இருக்கும். அதாவது 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அண்ட் 20 இயர்ஸ் வந்து இதனோட டென்யூர் பீரியட் வந்து சூஸ் பண்ண முடியும். அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட்னு பார்க்கல இது வந்து டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து எந்த விதமான டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் வந்து ஆகாது. அடுத்தது வந்து ஆர்பிஐ பாண்ட்ஸ். இந்த ஆர்பிஐ பாண்ட்ஸுங்கிறது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தே ஆஃபரிங் ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2020 அது லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 7.15% வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பாண்டில் வந்து பார்க்கல வந்து இவங்க வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் வந்து NSE அதாவது நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் கொடுக்குறது ப்ளஸ் ஒரு 0.35% வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிஷ்னலாக வந்து இவங்க கொடுக்குறாங்க இந்த இதுக்குள்ள. மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 1000 ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் எந்த விதமான கேப்பிங் வந்து கிடையாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆன் அன் ஆவரேஜ் இன்னைக்கு டேட்டில் வந்து இது 7.15% வந்து கொடுத்துட்டு இருக்காங்க.
இதனுடைய டென்யூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 7 வருஷம். அண்ட் அதே மாதிரி இதோட டாக்ஸபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து இட் இஸ் அ டாக்ஸபிள் இதுதான். இது வந்து உங்களுக்கு இன்கம் வந்து டாக்ஸபிளாக தான் வந்து இதை ட்ரீட் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ். இந்த சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் வந்து எப்படின்னா கிராம் கணக்கில் வந்து மெஷர் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் உங்களோட சொந்தமாக நீங்கள் கோல்டு வாங்கி வச்சிருக்கிறதுக்கு உண்டான சமம் இது. ஸோ இந்த சாவரின் கோல்ட் பாண்டில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து உங்களுக்கு மெச்சூர் ஆகையில் உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பீரியாடிக்கல் டைம் பீரியடில் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிக்கிட்டே வந்து இருப்பாங்க. அண்ட் இந்த சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரான்ச்சஸில் வந்து கொடுக்கறதுனால அது அண்ட் இது வந்து எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் எப்படி ஆப்ட் பண்ணலாம், பேங்க் வழியாக ஆப்ட் பண்ணலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக ஆப்ட் பண்ணலாம், புரோக்கர்ஸ் வழியாக ஆப்ட் பண்ணலாம், இல்லை ஆன்லைன் பேங்கிங் மூலியமாக வந்து பண்ண முடியும். அண்ட் இதனுடைய மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், மினிமம் வந்து 1 கிராம் கோல்டுக்கு ஈக்குவலண்டாக நம்ம வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 4 kgs ஆஃப் கோல்டு வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் இதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5% வந்து கொடுப்பாங்க. செமி ஆனுவலாக வந்து இதுக்கு வந்து பேமெண்ட் வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணுறாங்க. இதனுடைய டென்யூர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 years இதனுடைய டென்யூர். பட் இருந்தாலும் நம்ம ஏர்லியாகவே நம்ம வந்து இதை ரெடீம் பண்ணோம்னா 5th year ஆனதுக்கப்புறமே வந்து நம்ம வந்து இதை ரெடீம் பண்ண முடியும். அண்ட் இதோட டாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் டாக்ஸபிள். அதாவது என்ன டாக்ஸபிள்னா அந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் வந்து இட் இஸ் டாக்ஸபிள். பட் அதே கேபிட்டல் கெயின்ஸ் ஆகுது இல்லையா, இதனுடைய வேல்யூ அப்ரிஷியேட் ஆகுது, கோல்டோட அப்ரிஷியேட் ஆகுது இல்லையா வேல்யூ, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து நான் டாக்ஸபிள். ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்த 6 different types of saving scheme for senior citizen. ஸோ இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு உண்டான சேவிங் ஸ்கீம்ஸை நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து அனலைஸ் பண்ணுறீங்கன்னா பார்த்து அனலைஸ் பண்ணி டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஓன் டெசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம். ஏன்னா இதில் நாங்கள் எந்த விதமான பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கல. ஹோப் யூ லைக் த வீடியோ. நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.